நீங்க ஃபீஸ் எல்லாம் ஒண்ணுமே கட்ட வேணாம். ரூ. 1 கூட நீங்க கட்ட வேணாம். ஆனா உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் மட்டும் கிடைச்சிரும். என்னன்னு கேட்குறீங்களா? பாவத்தின் சம்பளம் மரணம். தப்பு செய்றதுக்கு நம்ம எங்கேயுமே டியூஷன் போய் ஃபீஸ் கட்டி அப்படிலாம் நம்ம படிக்கிறதே கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துலயே சொல்லிக் குடுக்குறதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. நெறைய பொருட்கள் இருக்கு. ஆனா அதோட விளைவு, சம்பளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மரணம். இது பைபிள் சொல்ற ஒரு காரியம். நீங்க கேட்கலாம், சம்பளம் வாங்கணும்னா வேலை செய்யணும்ல. வேலை செஞ்சா தானங்க சம்பளம். நான் பாவம் தானே செய்றேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க பாவம் செய்றதுக்கு எடுக்கிற ஒரு சின்ன சின்ன முயற்சி, ஒரு சின்ன எஃபோர்ட் எடுக்கிறீங்கல்ல, அது கூட ஒரு வேலை கணக்கு தான். அந்த வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கான கூலியை நிச்சயமா பெறுவீங்க. இன்னொரு பக்கம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, பரிசுத்தமா நான் வாழணும், உண்மையா ஒழுக்கமா இந்த பூமியில நான் வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதற்கு நீங்க எடுக்கிற ஒரு சின்ன ஸ்டெப், என்னால் பெருசால ஸ்டெப் எடுக்க முடியாது, நான் இப்போதாங்க இவ்வளோ நாள் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் மனம் திரும்பி ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எஃபோர்ட் நீங்க எடுக்கிறீங்கல்ல, பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி, அதற்கான சம்பளமும் இருக்கு. அந்த பரிசுத்தத்திற்கான சம்பளத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிச்சயமா தருவார். ஏன் அப்படின்னா, நம்ம பரிசுத்தமா வாழணும், நம்ம ரட்சிக்கப்படணும் தான் அவர் விலைக்கிரயம் கொடுத்து நம்ம மீட்டெடுத்திருக்கிறார், நம்ம சம்பாதிச்சிருக்கிறார் அவர். அதனால நீங்க பாவம் செய்யறதுக்காக அழைக்கப்படலை. பாவம் செஞ்சாலும் சம்பளம் உண்டு, பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சாலும் சம்பளம் உண்டு. எந்த சம்பளம் வேணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.